ஹாய் guys, this is அன்பு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன் நம்மளால் டெய்லி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியல, சில நாட்களில் ட்ரேடை பிகினர்ஸ் அவாய்ட் பண்ணணும் ஏன் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் எமோஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் நிறைய இடத்துல கவனிச்சிருப்பீங்க, நிறைய இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணுவாங்க ட்ரேடுக்காக. அந்த இண்டிகேட்டர் மேஜராக சக்ஸஸ் கொடுக்காது, சரிங்களா? இப்போ ஒரு இண்டிகேட்டர் நிறைய பேர் மணிக்குமே செல் பண்ணுறாங்க, சரிங்களா? நம்ம அதை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணாலும் 100% அக்யூரசி அப்படிங்கிறது இங்கே கிடையவே கிடையாது. எதுக்காக அப்படின்னா, இங்கே எமோஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, சைக்காலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. இது இங்கே இருக்கிற நபர்களுக்கு இனிஷியல் டைமில் தெரியாது, சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா, நெஃப்டி 50யும் நெக்ஸ்ட் 50யும் இது பாசிட்டிவாக இருக்கும், சரிங்களா? இது நெஃப்டியில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸ், இது பாசிட்டிவில் இருக்கும், சரிங்களா? நெஃப்டி 50. நெக்ஸ்ட் 50 எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவில் இருக்கும். இப்படி இருந்தாலே என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஒரு ட்ரேடராக இருக்கேன், சரிங்களா? என்னைய மாதிரி ஒரு 100 ட்ரேடர் இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டே கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸில் இருக்குது. ஒரு இடத்துல பையர் இருக்காங்க, ஒரு இடத்துல செல்லர் இருக்காங்க. அப்போ நான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவேனா? இல்லை. அந்த 100 பேரில் மேஜரான நபர்கள் ட்ரேடே எடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம பிகினராக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம், சரிங்களா? இப்படி எக்ஸிக்யூட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும், சரிங்களா? அப்போது என்ன பண்ணால் ட்ரேட் எடுக்கலாம், ஆனால் ட்ரேடில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. இப்போ நிறையா பேர் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, சார் அப்போது இருக்கிற ட்ரேட்லாம் ரொம்ப ஈஸி, இப்போ தான் ரொம்ப கடினமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே ட்ரேட் புரியாத வரைக்கும் கஷ்டம்தான். புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா சூப்பர். இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 20x அப்படி சொல்லிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இப்போ தான் நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா 20 லட்ச ரூபாய்க்கு ட்ரேட் எடுக்கலாம். ட்ரேட் எடுப்பாங்க, அந்த 1 லட்ச ரூபாய் வாஷ் அவுட் ஆயிரும், சரிங்களா? அந்த மாதிரி சூழல்லாம் முன்னாடி உண்டு. இப்போ தான் சேஃப் அண்ட் செக்யூர். ஏன்னா இனிஷியல் டைமில் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம், சரிங்களா? இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் சின்ன வயசில், நான் சிறு குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்களுக்கு நியர்பை முக்குடல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, சரிங்களா? அங்கே நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போவோம். அப்போது அங்கே வருஷத்துக்கு ஒரு சமயம் கோயில் செலிப்ரேஷன் இருக்கும். அங்கே அன்றைக்கி லட்சக்கணக்கான நபர்கள் வருவாங்க அந்த 10 டேஸில், சரிங்களா? அப்போ நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது நிறையா விளையாட்டு பொருட்கள்லாம் இருக்கும், நிறையா ஹோட்டல்ஸ், சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும். அப்போ ரொம்ப பசிக்கும், சரிங்களா? எங்கள் வீட்டில் 3 பேர், என்னுடைய அண்ணன், என்னுடைய அக்கா, நான் தான் கடைசி பையன். அப்போ நாங்கள் 3 பேரும் ட்ராவல் பண்ணுவோம் எங்கள் மம்மியோட, சரிங்களா? அப்போ ரொம்ப பசிக்கும், ஆனால் என்ன அப்படின்னா வாங்கி தர மாட்டாங்க, சரிங்களா? இப்போ ரீசன்ட் சமயத்தில் நான் ட்ராவல் பண்ணுறேன், இப்போ பசியே இல்லை, ஆனால் என்னன்னாலும் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு வசதி வந்துருச்சு, சரிங்களா? ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நான் இப்போ ரீசெண்டாக போகிறேன்ல, அப்போவும் அதே சுச்சுவேஷனை பார்க்குறேன். அதே மாதிரி நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, சரிங்களா, எப்படி நான் நடந்து போனேனோ அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு ஃபேமிலியை பார்க்குறேன், அவங்க அதே மாதிரி தான் நடந்து போகிறாங்க, சரிங்களா? சூழல் சேம் தான், நம்ம தான் வளர்ந்துட்டோம், சரிங்களா? இதே மாதிரி தான் ட்ரேடில் முன்னாடி இருந்த எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அது அப்படி இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுவுமே எடுத்துக்காதீங்க, சரிங்களா? நீங்கள் இப்போ ரியாலிட்டி, இப்போ நீங்கள் என்ன ட்ராவல் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கானது. அதனால் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ட்ரேடுமே ரொம்ப ஈஸியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். என்ன டவுட்னாலும் கஸ்டமர் கேரும் இருக்குது, சரிங்களா? இப்போது இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்னல, மார்க்கெட்டில் நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 அகேன்ஸ்டாக ட்ராவல் ஆச்சுன்னா ட்ரேட் பண்ணுங்கள், இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணுங்கள். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சரிங்களா? செகண்ட், டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரா பண்ண கற்றுக்கணும், சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் டீச் பண்ணும்போதே சொல்லிக் கொடுக்குறது வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் ஃபர்ஸ்ட்டு வரையணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன், சரிங்களா? ஆனால் இதை நீங்கள் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் இதை பார்க்கும்போது. ஆனால் நீங்கள் 10 மினிட்ஸில் ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க, 5 மினிட்ஸில் ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வரைஞ்சதில் டிஃபர் ஆகும் டைம் ஃப்ரேம் மாற்றும்போது. ஸோ எப்போதுமே ஒன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரேடை அவாய்ட் பண்ணணும், சரிங்களா? அவாய்ட் இந்த சென்ஸ், உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும், இல்லை அப்படின்னா சப்போர்ட் அப்படிங்கிறது கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? இப்படி நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படிங்கிறபோது தான் உங்களுக்கு அக்யூரசி இருக்கும். இது கம்ஃபர்டபுள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா?
அப்புறம் 3வது பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்துட்டிங்க அப்படின்னா FII, DII இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். நமக்கு என்ன டீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட் சரியும் போது பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது நிறையா இடத்துல கரெக்ட் தான். ஆனால் அது லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு தான். நீங்கள் வந்துட்டு ரெடியாக இருக்கலாம். என்னால் ஒரு 5 இயர்ஸ் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியும். நான் ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டேன், நான் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் என்னால் வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ் வெயிட் பண்ண முடியும், எனக்கு அந்த எபிலிட்டி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சரியும் போது நீங்கள் என்ட்ரி கொடுங்க. சரிங்களா? இல்லாத பட்சத்தில் இல்லை இப்படி எல்லோரும் நான் நிறையா வீடியோஸ் பார்க்குறேன், நிறைய பேர் எனக்கு டீச் பண்ணுறாங்க, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட் டேர்மில் நான் எடுக்க போகிறேன், 2 மாதத்தில் 3 மாதத்தில் பணம் வரும்னு நினச்சி மார்க்கெட் சரியும் போது நீங்கள் பாருங்கள் மார்க்கெட் நல்ல ஃபால் இருக்கும். ஆனால் DI என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாங்கிட்டே இருப்பாங்க. இது இன்ஸ்டியூஷன் லெவலில் வேறு. சரிங்களா? ஏன்னா அவங்க ஹெட்ஜிங்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும், அதை நம்ம பயன்படுத்துறது கிடையாது பிகினர் லெவலில் இருக்கிறவங்க. அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நமக்கு எபிலிட்டி இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணுங்கள், ஹோல்டிங் பக்கம் போகாதீங்க. சரிங்களா? ஸோ 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா, ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் இந்த குளோபல் மார்க்கெட் அப்படிங்கிறது முக்கியமானது. இந்த குளோபல் மார்க்கெட்டை நீங்கள் கட்டாயமாக செக் பண்ணணும். இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ், அதாவது இல்லை நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணுறீங்கல்ல, ஒரு பேட் நியூஸ் வந்துச்சுன்னா இது ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. சரிங்களா? நல்லா ஒரு ரெசிஸ்டன்ட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அதனால தான் நீங்கள் எப்போ ட்ரெண்ட் லைன் வரைஞ்சாலும் உள்ளே ஒரு லைன் இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். என்ன பாருங்கள், இது உள்ளேயும் ஒரு ட்ரெண்ட் இருக்கும். ஸோ நம்ம என்ன நினச்சிட்ருப்போம் அப்படின்னா, இந்த லைனை பிரேக் பண்ணணும்னு நினைப்போம், இது வரைக்கும் டச் ஆகிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதனால் பேட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. மார்க்கெட்டில் எல்லா சூழலையும் கரெக்டாக கணிக்கணும். சரிங்களா? பார்க்குறதுக்கு கடினமாக தெரியும். இப்போ நான் பேசுகிறத பார்த்தா நான் இவ்வளோ விஷயம் பார்க்கணும் அப்படின்னா இவ்வளோ விஷயம் இல்லை. ட்ரேட் சிம்பிள் தான். சரிங்களா? ஒரு பை ஒரு செல் தான். பட் எப்படி கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமானது. 5வது பாயிண்ட், நீங்கள் எந்த இண்டிகேட்டர் பேமெண்ட் பண்ணிடலாம், இனிஷியல் டைமில் வாங்குங்க. ஏன்னா அந்த இண்டிகேட்டர் என்ன பர்பஸ் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. முக்கியமானது 5வது. சரிங்களா? அதனால் இனிஷியல் டைமில் எதுக்காகவும் பேமெண்ட் பண்ணாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீயாக கற்றுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ யூடியூப்பை பயன்படுத்துங்க. சரிங்களா? நீங்கள் யூடியூப்பை பயன்படுத்தினாலே மேஜராக ஸ்ட்ராட்டஜி எல்லாமே யூடியூப்லேயே இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு யாரும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறதே இல்லை. சரிங்களா? அதனால் இதில் நீங்கள் தேடுறவங்களா இருக்கும், ஒரு சிலருக்கு கைட் பண்ண வேண்டிய சூழல் இருக்கலாம். சரிங்களா? எஸ், இட்ஸ் ட்ரூ, ரைட்டுங்களா? ஆனால் மற்றபடி பொறுத்த மட்டும் உங்களுக்கு க்யூரியாசிட்டி இருக்குது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அவ்வளோதான். அதனால் நல்லா லேர்ன் பண்ணுங்கள், யூடியூப்பை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். என்ன பொறுத்த மட்டும் இங்கே இருக்க சேனல் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிற ஃபாரின் சேனலையும் கொஞ்சம் சேர்த்து பாருங்கள். ஒரு பக்காவான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.